சரவண பவ. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்கே சுரலட்சுமி பேசுகிறேன். இந்த பதிவு தை மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம். தை மாதம் என்பது உத்தராயண காலம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஏன்னா தமிழ் வருடங்களில் 2 காலங்கள் இருக்குது, உத்தராயணம் தட்சிணாயணம்னு. மகரத்திலிருந்து மிதுனம் வரை உள்ள 6 மாதங்கள் உத்தராயண காலம்னோ, கடகத்திலிருந்து தனுசு வரைக்கும் உள்ள மாதங்களை தட்சிணாயன காலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உத்தராயண காலம் தேவர்களின் பகல் பொழுது. இதில் நிறைய சுபகாரியங்களை செய்யலாம். தை பிறந்தால் வழி பறக்கும். என்ன பண்ணுவாங்க, விவசாயம்லாம் நல்ல விதையெல்லாம் நம்மளுக்கு விதைத்து நம்மளுக்கு இந்த காலகட்டம் நிறைய சூரிய பகவானுக்கு, ஏன்னா உழைப்புக்கு அவர் தானே விவசாயம் செழிக்கிறதுக்கு. விவசாயிகள் செழித்தாதான் நம்மளும் செழிப்பாக வாழ முடியும். அந்த மாதிரி உழவுக்கு வந்தனம் செய்வோம் அப்படின்னு சொல்லுவோம். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனம் செய்வோம். உழவு சிறக்குது, விவசாயம் சிறந்தால் நாட்டில் எல்லாமே செழிக்கும். இந்த மாதம் தான் நம்மளுக்கு தைப்பூசம், அதே போல் தை அமாவாசை ரொம்ப விசேஷமான நாட்கள். இந்த 2 வழிபாடு எப்படி பண்ணலான்றதையும் பார்க்கலாம். ஏன்னா 3 அமாவாசையில் ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை. மாதம் நம்ம அமாவாசை முன்னோர்கள் நீத்தார் கடமையை செய்யல, முன்னோர்களை வழங்கினாலும் இந்த நாட்களில் வழங்குவது நம்மளுக்கு அதிகப்படியான நன்மையை தரும் அப்படின்னு இருக்காங்க. இந்த மாதம் கோள்களின் கோச்சார நிலையை பார்த்துட்டு மற்ற அனைத்து பலன்களையும் மேஷம் முதல் மீனம் வரை எளிமையான பலன்களையும் நம்ம பரிகாரம் சொல்கிறத விட வழிபாடு, இந்த பிரார்த்தனைகளை எப்படி பண்ணலாம் என்பதை அருமையாக காணலாம். இந்த மாதம் காணப்படும் கிரகநிலைகள்னு பார்த்தீங்கன்னா, மேஷத்தில் குரு பகவான் வக்ர நிலையில், கடகத்தில் செவ்வாய் அவர் வக்ர நிலையில் இருக்கிறாரு. நம்ம கன்னியில் கேது பகவான், தனுசில் புதன் பகவான், மகரத்தில் சூரியன் பகவான், கும்பத்தில் சனி சுக்கிரன், நமக்கு மீனத்தில் ராகு பகவான். இந்த மாதம் புதன் தை 11ஆம் தேதி அவர் மகரத்துக்கு போவார். அவரே 29ஆம் தேதி நமக்கு கும்பத்திற்கு போயிடுவார். சுக்கிரன் தை 15ஆம் தேதி மீனத்திற்கு சென்று உச்சமடைகிறார். இந்த மாதம் தை 22 குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். சந்திரன் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடகத்தில் உதயமாகிறாரு. இந்த கோள்களின் கோச்சார நிலையால் 12 ராசிகளுக்கும் நடைபெறவிருக்கும் சாதகமான நமக்கு பலன்களையும், இல்லை எப்படி ஒரு சில ராசிகள் கவனமாக இருக்கணும் இல்லையா, அவங்களாம் எப்படி கவனமாக இருக்கணும் என்பதையும் பதிவுகளில் தெளிவாக காணலாம். அன்பர்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள், பொங்கல் பண்டிகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த மாதம் 14, 15, 16 3 தினங்களும் பொங்கல் பண்டிகை கொண்டாடுவோம். 13ஆம் தேதி போகி பண்டிகை. போகி பண்டிகை நம்ம தேவையில்லாத பொருட்களை எரிக்கிறது கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா விதமான எதிர்மறை எண்ணங்களையும் நம்ம இது பண்ணிடணும். எல்லாருக்கிட்டேயும் அன்பு, அதே போல் நன்றி உணர்வோடு இருக்கும்போது நம்ம நல்ல நன்மைகளை நம்ம சந்திச்சுக்கலாம், எப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான சூழல் இருந்தாலும். பொங்கல் பண்டிகை 14/1/2025 செவ்வாய்க்கிழமை அன்று வருது. அன்றைய தினம் பொங்கல் வைக்க சிறப்பான நேரம் என்னம்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் 8லிருந்து 9 மணிக்கு சுக்கிர ஓரையில் வைத்து வழிபடுவது ரொம்ப சிறப்பு. சூரிய பகவானை அன்று குடும்பத்தோடு வழிபடணும். எப்போ சூரியன்னா நம்மளுடைய கூட்டு குடும்பமாக இருக்கிறதுக்கு சூரியன் ரொம்ப முக்கியம். அப்படி கும்பிடும்போது தான் சூரியனுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அன்றைய தினம் நம்ம குலதெய்வ வழிபாடு, முன்னோர்கள்கிட்ட எல்லாம் நிறைய ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். யாருக்கிட்டையுமே அன்றைக்கி ஏதாவது மன வருத்தம் ஏதாவது இருக்குது செய்யுதுன்னா கூட அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்கள் போய் ஒரு சாரி இதெல்லாம் கேட்டு நீங்கள் சேர்ந்து நீங்கள் அவங்களோட அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸை வாங்கிக்கோங்க. மாட்டுப்பொங்கல் மறுநாள் வரக்கூடிய 15/1/2025 புதன்கிழமை மாட்டுப்பொங்கல். அன்று காமதேனு வழிபாடு பண்ணுவாங்க. பசுமாட்டுக்கு அலங்கரித்து அவங்களுக்கு பொங்கல் வைத்து வழிபடுவாங்க. அன்றைய தினம் பசுக்களுக்கு நம்ம என்ன தீவனம் ஏதாவது வாங்கி கொடுக்க முடியுதா தாராளமாக வாங்கி தரலாம். கோசாலைகளுக்கு இயன்ற உதவிகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. இதெல்லாம் சிறப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பண்டிகை நாட்களில் ஏழை எளியவருக்கு வறியவருக்கு நம்மளால் இயன்ற தான தர்மங்களை தாராளமாக செய்யுங்க. அவ்வளவும் நம்ம கர்மாவை
வெகு விரைவாக குறைத்துடும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மகரத்திலலாம் சூரியன் வரும்போது அது கர்மாஸ்தானம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தான தர்மங்கள்லாம் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம கர்மங்கள் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லலாம். எப்பயே நான் சொல்லியிருப்பேன், அந்த அன்னதானம்லாம் பண்ணும்பொழுது ஒரு எலுமிச்சங்காய் ஊறுகாவோட ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணியோட மேலே ஒரு சில்லறை பணத்தோடு கொடுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு விஷயம், இந்த மாட்டுப் பொங்கல் வருது இல்லையா, நம்மளுக்கு 15/1/2025 அன்றைய தினம் பெண்களாக இருந்தால் சகோதரருடைய நலனுக்கு நீங்கள் இறைவனோட அன்று பிரார்த்தனை செய்துக்கலாம். சகோதரர் வீட்டுக்கு வரவழைச்சு ஒரு விருந்து கொடுக்கலாம். அதே போல் சகோதரர்களும் இப்போ பெண்களுக்கு, வீட்டில் பிறந்த பெண்களுக்கு பொங்கல் சீர் பரிசாக வழங்குங்க. நீங்கள் எவ்வளோ நீங்கள் ஒரு ரொம்ப ஒரு எளிய நிலையில் இருந்தால் கூட உங்களால் முடிஞ்ச ஒரு 100 ரூபா கொடுங்க. அதெல்லாம் பெண்கள் என்னதான் அவங்க புகுந்த வீட்டில் வசதியாக இருந்தாலும் கூட அந்த தாய் வீட்டு சீதனமாக அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு 10 ரூபா கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்பவும் உடன்பிறப்புகளை நம்ம சந்தோஷமாக வச்சுக்கும் போது, உடன்பிறப்புகள் நம்மளுக்காக இறைவனுடன் அவங்க பிரார்த்தனை செய்து நம்மளுக்கு வழிபடும் பொழுதும் நம்ம நிறைய பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா மனைவியும் சரி, அதே போல் நம்மளுக்கு தாய் தகப்பனும் சரி, உடன் பிறந்தவங்களும் சரி, இந்த பிறவியில் நம்ம இறைவன் கொடுத்தது, அடுத்த பிறவிலாம் எப்படி நமக்கு தெரியாது. அதனால் எந்த காலத்துலேயுமே உறவுகளை பேணி காப்பது ரொம்ப சிறப்பு. உறவுகளை எந்த அளவுக்கு நம்ம பேணி காக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு தொழிலும் சிறக்கும், நம்மளுக்கு உடல் ஆரோக்கியமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா காலச்சக்கரத்தின் 4ஆம் இடமே அதான். அங்கேருந்து நேராக சந்திரன் 10 தான் பார்ப்பார். என்றைக்குமே நம்மளுக்கு என்ன தான் பணம் சம்பாதிச்சாலும் நம்ம ஒரு வாழ்க்கைக்கு தேவையானது, நான் நிறைய பதவிகளை இப்போ அதான் சொல்லிட்டு வரேன். ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப்பு, அதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்தால் உடல் ஆரோக்கியமும் ரிலேஷன்ஷிப்பும் நல்லா இருந்தால் நம்ம நல்லா ஏர்னிங்ஸ் பண்ண போகிறோம். அதனால் பொருளாதாரத்தை மட்டுமே நோக்கி ஓடாமல் முதல்ல ரிலேஷன்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த மாதிரி தான் ஒரு நல்ல நாட்கள்லாம் வரும்போது நம்ம என்ன தான் அவங்க மேலே ஒரு கோபம் தத்தலாம் இருந்தோம்னா அதெல்லாம் மறந்துடுங்க. உங்கள் மேலே தப்பே இல்லைனா கூட நீங்கள் போய் அவங்ககிட்ட சாரி கேட்டு ஒன்று சேருங்க. நல்ல இந்த பொங்கல் பண்டிகையை அனைவரும் சிறப்பாக கொண்டாடுவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த தை மாதம் எப்படிப்பட்ட பலன்களை அவங்க ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இது ரொம்ப அருமையான பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே அவனுக்கு அஷ்டம சனி என்ற அச்சத்தை மட்டும் விளக்கிடுங்க. அஷ்டம சனியை கூட நம்ம அதிர்ஷ்டம் தரும் தனியாக ஆக்டிவாக இருக்கும்பொழுது நம்மளுடைய நேர்மறை எண்ணங்களை செலுத்தும் போது பொறுமை, நிதானம், நம்மளுக்கு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கணும், டிவைன் எனர்ஜி அதிகமாக இருக்கும். இறைவனுடைய பாதார விந்தங்களை இறுக பற்றி கொள்ளணும், அது மட்டும் போதும். மற்றபடி நம்ம அருமையாக கடந்து வந்துடலாம். இந்த காலகட்டம் சிம்மத்திற்கு தொழிலில் நல்ல ஒரு மாற்றங்கள், தொழிலில் புதுசாக ஒரு வேலைக்காக முயற்சிக்கிறோம் அப்படின்றவங்களுக்கும் ரொம்ப சிறப்பு. ஏன்னா சனி சுக்கிரன் மாத ஆரம்பத்தில் நமக்கு 7ஆம் இடத்துல தான் இருப்பார். சுக்கிரன் அதுக்கப்புறம் தான் போய் நமக்கு 8ஆம் இடத்துல உச்சமாகிறார். அப்போ கூட வெளியூர் வேலை வாய்ப்பு, வெளியூரில் ஒரு பிஆர் கிடைக்கிறது, ஒரு நிரந்தர ஒரு குடியுரிமை, நிரந்தர ஒரு தொழிலுக்கான ஒரு ஏற்பாடுகள் இதெல்லாம் செய்யணும். ஒன்று நமக்கு நிரந்தரமாக கிடைக்கணும்னா 8ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த நிரந்தரத்தன்மையை கொடுத்துடணும். கொடுத்துரும் இந்த காலகட்டம். இப்போ தொழிலில் இந்த முதலீடு போடுறதுக்கெலாம் கொஞ்சம் உங்கள் ஜாதகத்தை ஆய்வு பண்ணி போடுங்க. டக்குன்னு எடுத்துகிட்டு போய் பெருசாக பண்ணிடாதீங்க. தொழிலில் மிக சிறப்பான பல மாற்றங்களை காணுவீங்க. இந்த காலகட்டம் பணம் கொடுக்கல் வாங்கல், வாய் வார்த்தை, ஜாமீன், இந்த விஷயங்களை மட்டும் கவனமாக இருக்கணும். மாணவர்களுக்கு நல்ல கல்வி அறிவு, ஆராய்ச்சி கல்வியிலேருந்து மேற்கொண்டு படிக்கக்கூடிய அனைத்து விதமான ஒரு வெளிநாட்டு கல்வியிலேருந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். மத்திய மாநில அரசு துறை தேர்வுகளாக இருந்தாலும், அதில் பணிப்பிரிவுகளாக இருந்தாலும், தனியார் துறையில் பணிப்பிரிவுகளாக இருந்தாலும், தொழிலில் ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு இந்த காலகட்டம்லாம் இருக்குது. வயதில் மூத்தவங்களாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்றாற்ப ஒரு தொழில் பண்ணாலும் அதில் ஒரு நல்ல லாபகமான சூழல் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெண்மணிகளுக்கு உள்ள சுமையும் இருக்கும், வேலை சுமையும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். டிப்ரெஸில் இருந்து மட்டும் இது பண்ணிடுங்க. மற்றபடி உங்களுக்கு தேவைக்கேற்ற வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லேருந்து, உங்களுக்கு தேவையான பொருட்கள்லேருந்து வாங்கி மனமகிழக்கூடிய காலம். இந்த சுப நிகழ்ச்சிகள், சுப பேச்சுவார்த்தைகள், திருமணம் சார்ந்த விஷயங்கள், என் லவ்வை போய் வீட்டில் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் மாத முற்பகுதியில் எல்லாத்தையும் முடிச்சுக்கணும். மாத பிற்பகுதியில் நம்மளுக்கு ஒரு வண்டி வாகனங்களில் செல்வது, உறவுகள்கிட்ட கொஞ்சம் வாய் வார்த்தையை விடுறது, இதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம்லாம் எடுத்துக்கணும். இந்த காலகட்டம் உங்களுக்கு 15 தேதிக்கு முன்னாடி இந்த காரியங்கள்லாம் செயல்பட்டால் அந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுங்க. அப்படி இல்லையா விட்டுடுங்க, அடுத்த மாதம் நம்ம பார்த்துக்கலாம். ரொம்ப எந்த விஷயத்தையும் ஒரு ப்ரெஷர் போட வேண்டாம். எல்லாமே உங்களுக்கு மாத ஆரம்பத்திலே நடந்து முடிஞ்சிடும். தசாபுதியில் சிறப்பில்லாதவர்கள் மட்டும் வண்டி வாகனங்கள், இரவு நேர பயணங்கள்லாம்
ரொம்ப கூடுதல் கவனம் இருக்கணும், அது மட்டும் வந்து இங்கே வலியுறுத்தப்படுகிறது. சிம்ம ராசி லக்னக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் வந்து நீங்கள் மாத பிறப்பில், இப்போ தை மாதம்னா தை மாத பிறப்பு, அப்படி இல்லை ஞாயிற்றுக்கிழமைகளில் அன்னதானம் செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அன்னதானம் செய்யும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எலுமிச்சங்காய் ஊறுகாவோட அன்னதானம் பண்ணுங்கள். ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணியோட 11 ரூபா 21 ரூபா கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. இந்த காலகட்டம் வந்து கலைத்துறை, அதே போல் மீடியா, சின்னத்திரை பெரிய திரை அனைவருக்கும் ஒரு சிறப்பான காலகட்டம். ஒப்பந்தங்கள், எதிர்பாராத தனவரவு, உங்களுக்கு நல்ல விருதுகள், பேர் புகழ் கிடைப்பது, இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும். உடல்ல ஆரோக்கியத்தில் பேக் பெயின், ஷோல்டர் பெயின், அடிவயிறு இழுத்து பிடிச்சிக்கிறது, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பது, இந்த விஷயங்கள்லாம் மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஆண்களாக இருந்தால் விதைப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஹைட்ரோசில் போன்ற பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதில் மட்டும் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. லாட்ரி, ரேஸ், சீட், டாட்டோ, இந்த மாதிரி ஊடகம், இந்த அதிர்ஷ்டம் சார்ந்த தொழில்கள்லாம் கொஞ்சம் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். பெருசாக எதுவும் எதிர்பார்க்காதீங்க. ஜாக்பாட் ஏதாவது அடிக்குமா, எங்களுக்கு லாட்ரி அடிக்குமான்றவங்களாம் கொஞ்சம் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கோங்க. பெருசாலாம் எதுவும் எதிர்பார்க்காதீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் எப்போவுமே கவனம் இருக்கணும். ஒரு சிலருக்கு மூதாதையர் சொத்துக்கள் திடீர்னு வந்து நம்ம உறவுகள் யாருன்னா இருந்துட்டு அங்கே கிடைக்கக்கூடிய அந்த சொத்துக்கள் ஒன்றை இழந்து ஒன்று பெறுவோம் இல்லையா, அந்த மாதிரி எதிர்பாராத நேரத்தில் உங்களுக்கே தெரியாது உயிரில் உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குதுன்னு, அந்த மாதிரி திடீர்னு எதிர்பாராத தன வருவாயும் உங்களுக்கு இருக்கும். இல்லை யாராவது ஒரு சொத்துக்கு வந்து பினாமியாக போய் அதன் மூலியமாக ஒரு வருமானம் வரக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது. குழந்தை நலன் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக கை கொடுக்கும். அதற்கான மருத்துவங்கள்லாம் இப்போ ரொம்பவே நல்லா ஆப்டாக இருக்கும். தொழிலில் ஒரு சிறப்பான ஒரு மாறுதல்கள், தொழிலில் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரமோஷன், ஒரு பணி நிரந்தரம், இதெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு சுய தொழில் பண்ணுறோம், எங்களுக்கு வருமானமே இல்லாமல் இருந்தவங்களுக்கு நல்ல தன வருவாய் இந்த காலகட்டம் இருக்கும். நல்ல மணி ஃப்ளோ இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பணம் கொடுக்கல் வாங்கல், வாய் வார்த்தை, ஜாமீன் போன்ற விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத வார்த்தையை விட்டுடாதீங்க. கமிட்மெண்ட்ஸில் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த கமிட்மெண்ட் வாக்கு கொடுக்குறதுலாம் உறவுகளில், பண விஷயங்களில் கூடுதல் எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றபடி சிம்மத்திற்கு இந்த காலகட்டம் எதிர்ப்பாளரிடையே, ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்களுக்கான செலவுகள், கலத்திரத்தின் உடல்நிலையில் இதெல்லாம் கூடுதல் கவனம் வச்சுக்கோங்க. மனைவியால் அதிர்ஷ்டமும் உண்டு, அதையும் வந்து எடுத்துக்கணும். நம்ம தசாபுதி எப்படி இதுக்கெலாம் வந்து ஆப்டாக சப்போர்ட் பண்ண போகிறதுன்னு தான். மற்றபடி சிம்மத்திற்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். வெளியூர் வேலை வாய்ப்பெலாம் எதிர்பார்த்து கொண்டு இருந்தோம் அப்படின்ட்டுலாம் ரொம்ப சிறப்பான ஒரு நன்மைகளே காணப்படும். பாக்கியங்கள்லாம் கிடைக்கப்பெறும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், இல்லை ஒரு சுப பேச்சுவார்த்தைகள் நடத்தணும், எல்லாத்தையும் மாத ஆரம்பத்திலேயே இந்த 3 நாள் இந்த கரிநாளாக போயிடும். அதற்கப்புறம் வந்து கடகடன்னு விரைந்து உங்களுடைய எல்லா சுப காரியங்களுக்கும் முயற்சிகளையும் செயல்பாடுகளையும் ஊக்கமாக போடுங்க. எல்லாமே சிறப்பாக நடைபெறும். அஷ்டம சனி வருதுன்னா கவலையே வேண்டாம். மார்ச், ஏப்ரல் இந்த 2 மாதம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் குருவின் பார்வை கிடைச்சிடும். நம்ம சமாளித்து ரொம்ப சிறப்பாக வந்துடலாம். சிம்ம ராசி லக்னக்கார நண்பர்கள் இந்த காலகட்டம் தினமும் ஞாயிற்றுக்கிழமையில் ஆதித்ய இதயம் கேட்டுக்கொண்டு வருவது ரொம்ப சிறப்பு. அதே போல் தன்வந்திரி பகவான் வழிபாடு, அப்படி இல்லை லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலனை தரும். அது நீங்கள் சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் வழிபட்டாலும் சரி, இல்லை உங்கள் ஜென்ம நட்சத்திர நாளில் வழிபட்டு பானக்கம் வந்து இந்த காலகட்டம் வந்து நெய்வேத்தியம் வைத்து அதை பிரசாதமாக கொடுங்க, பானக்கத்தை கொடுங்க. இல்லை ஒரு இனிப்பு ஏதாவது ஒன்று கோயில்களில் கொடுத்து கொண்டு வாங்க. பௌர்ணமி, அமாவாசையில் ஒரு பாயசம், இல்லை ஒரு லட்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இனிப்பு கொடுத்து கொண்டு வர உங்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்படும் தடைகள், இல்லை எதிர்பாராத ஒரு விபத்து ஏற்பட போகுது, இல்லை ஏதாவது உடல் சுகவீனம், அந்த மாதிரி எல்லா தடைகளும் நீங்கி உங்களுக்கு சுபங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அருமையாகவே இருக்குது. சிம்மம் தடைகளை தாண்டி கர்ஜனை தோரணையுடன் கம்பீரமாக நடந்து வரோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, அது திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா, இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். சிம்ம ராசி லக்னக்கார நண்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
மாதம் வழிபட வேண்டிய 3 எளிய வழிபாடுகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, தை அமாவாசை, ரத சப்தமி, நம்மளுக்கு தைப்பூசம். இந்த 3 வழிபாடுகளையும் எளிமையாக பின்பற்றி வரக்கூடிய நாட்களில் சிறப்பான பலன்களை பெற்றுடலாம். தை அமாவாசை எப்போ வருதுன்னா, தை 16 29/1/2025 புதன்கிழமை அன்று தை அமாவாசை. அன்றைக்கு நீத்தார் கடமை, பித்திருளுக்கான தர்ப்பண காரியம், புண்ணிய நதிகளில் இல்லை நீர்நிலைகளுக்கு அருகில் அந்த தர்ப்பணங்களை தாராளமாக கொடுத்துருங்க. ஒரு சில வீட்டில் எள்ளிருந்து தண்ணீரை இறைப்பாங்க, இல்லை வசதி இருந்ததுன்னா ஐயரை கூப்பிட்டு வச்சு கூட செய்யலாம். அவங்கவுங்க சௌகரியத்தை பொறுத்து. அதை தாண்டி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, படையிலிட்டு வழிபடுவோம். காலையில் நம்மளுக்கு நீத்தார் கடமைக்கான இந்த படையிலிட்ட வழிபாடெல்லாம் செய்து முடித்த பிறகு குடும்பத்தோடு வழிபடுங்க. தந்தை இல்லாதவர்கள் முக்கியமாக செய்யணும், தாய் இல்லாதவர்களும் தாராளமாக செய்யலாம். அதே போல் மாமனார் இல்லாதவங்களாம் பட்னியாக இருந்துலாம் இருக்காதீங்க. நீங்கள் வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் வேலைகளை பாருங்கள். யார் அந்த அமாவாசை விரதம் கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் சாப்பிடாமல் இருக்கணும். அதற்கப்புறம் அன்று மாலை குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பு. குலதெய்வ ஆலயத்துக்கு செல்லுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ வெற்றிக்கனியான எலுமிச்சம்பழத்தை உதிரியாக வாங்கி கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் வருமானமும் சமூகத்தில் பேர் புகழ் அங்கீகாரம் உங்களுக்கான ஒரு நிலையான ஒரு தொழில் எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி நம்மளுக்கு ரத சப்தமி தை 22/4/2025 என்று வருது. அது சூரியனுக்கே உரிய ஒரு சிறப்பான நாள். அன்றைய தினம் நம்ம நவகிரகத்தில் இருந்த சூரியனை சிகப்பு மலர் கொண்டு அர்ச்சனை செய்வது, சிகப்பு வஸ்திரம் சாத்துவது, கோதுமையிலான பண்டங்களை கொடுப்பது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அன்றைய தினம் சூரியனுக்கு நீர் வார்த்தல். ஏன்னா நம்ம சூரிய பகவானை அன்று மனதார பிரார்த்தனை செய்யும்போது ஆத்மக்காரகன் ஆன்மக்காரகன், அவரை வழிபடும்போது நம்ம எழுந்து நிற்கணும், தெம்பாக இருக்கணும். உடலில் இருக்கக்கூடிய முழு இயக்கத்துக்கும் அவர் தான் சொந்தக்காரர், எலும்புக்கும் சொந்தக்காரர் அப்படின்னு சொன்னால் ஆள் மனதுக்கும் நம்ம அனைத்து விதத்திலையும் சிறப்பாக இருக்கிறதுக்கும் காலச்சக்கரத்தின் 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் சிறப்பாக இருக்கணும். அப்படின்னும் போது குடும்பத்தோடு வழிபடுங்க. சூரிய பகவானை எப்பயும் தினந்தோறும் வழிபடும்பொழுது அவர் எங்களுக்கு 8க்குரியவர், 6க்குரியவர், 12க்குரியவர் அதையெல்லாம் பார்க்காதீங்க. தாராளமாக வழிபடுங்க அன்றைய ரத சப்தமி நாளில் அப்படின்னு சொல்லியாச்சு. அதற்கப்புறம் நம்மளுக்கு தை 29/11/2025 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்மளுக்கு தைப்பூசம் வருது. அன்றைய தினம் முருகனுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பாக செய்யணும். முருகனை வழிபட நம்மளுக்கு சிறப்பான தொழில் முன்னேற்றத்திலிருந்து நம்ம வாழ்க்கையில் எல்லா விதமான தொழில், திருமணம், வேலை வாய்ப்பு, ஒரு வண்டி வாகன யோக வசதி அனைத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த தைப்பூசம் காலச்சக்கரத்தின் 4ஆம் இடத்துக்கு அந்த நட்சத்திரம். அப்போ எப்படி நம்ம சிறப்பாக நம்ம வாழ்நாளில் வாழணும், நம்மளுடைய மனம் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோமா, வண்டி வாகனம் சொத்து சுகம் எதுவாக இருந்தாலும் நம்ம மனதளவில் சந்தோஷமாக இருக்கிறோமான்ற இடத்தையும் குறிக்கக்கூடியது தான். அன்றைய தினம் முருகனை வழிபடுவது, ஆலயங்களுக்கு அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுப்பது, பன்னீர், அதே போல் சந்தனம், விபூதி இதெல்லாம் வாங்கி கொடுங்க. நம்மளுக்கு பன்னீர்லாம் வாங்கி கொடுக்கும்போது, பன்னீர் இளநீர்லாம் வாங்கி கொடுக்கும்போது நம்ம கோபம், நம்மளுடைய இதெல்லாம் அந்த ஆங்காரம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும். நமக்கு அப்படியே ஒரு சாந்தமாக ஆகிடுவோம் நம்ம. அதே போல் பன்னீர் ரோஜா மாலை வாங்கி போடும்போது சுக்கரன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகி திருமண தடையை நீக்கி கொடுப்பார். செல்வ செழிப்பாக இருக்கணுமா அப்படின்றவங்கெல்லாம் சந்தனத்தை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. ரொம்ப முடியலம்மா உடம்பு நீண்ட நாளாக ஒரு பிணியில் கஷ்டப்படுறேன் அப்படின்னா, நோயினா 2 நாளில் போகிறது, பிணினா நீண்ட நாளாக ஒரு தொந்தரவு, ஒரு உடல் உபாதையால் கஷ்டப்படுறது, அவங்களாம் விபூதி அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்து அந்த விபூதியை உடம்பு ஃபுல்லாக தடவிட்டு வரும்போது, இல்லை அதை ஒரு சிட்டிகை போட்டு நம்ம தண்ணியில் குடிக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப உடல் ஆரோக்கியமாக ரொம்ப சிறப்பாக ஆகும். அதனால் இந்த எளிமையான வழிபாடுகளை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுரலட்சுமி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும். ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம்.